ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெஜிடபிள்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. புடலங்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கிறேன். துவரம் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு கூட சேர்த்திக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த புடலங்காயும் சேர்த்திட்டேங்க. இந்த காயும் பருப்பும் வேகிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பெருங்காயம் சேர்த்திருக்கிறேன். தூள் பெருங்காயம் இல்லை, நான் கட்டி பெருங்காயத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாலாக ஒரு 3 பால் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் இருந்தால் நம்ம கடைசியில் சேர்த்திக்கலாம். இப்போ கட்டி பெருங்காயங்கிறனால தான் அது கரையணுங்கிறதுக்காக நான் பருப்பு கூடையும் காய் கூடையும் சேர்த்து வேக வச்சுட்டேன். இப்போ 3 விசிலுக்கு வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், காய் வெந்துருச்சு. கரண்டியில் ஒரு ஸ்மேட்ச் பண்ணி விட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த கடலை பருப்புலாம் நல்லா ஸ்மேட்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து தாளிச்சுக்கலாங்க. நான் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடான உடனே ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயமும் காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வதக்கின கடைசியில் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற அந்த காய் பருப்பு அதை எடுத்து நம்ம வந்து குக்கரில் வந்து பாத்திரத்தில் ஊற்றிடணும். நான் வந்து 2 கையில் வந்துட்டு குக்கரை ஹேண்டில் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனால் நான் வந்து அந்த கிளிப்பிங் எனக்கு எடுக்க முடியல. நான் வந்துட்டு வதங்கின கடைசியில் குக்கரில் இருக்கிறத எடுத்து இந்த தவாயில் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு பாருங்கள், இப்போது 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துடணும். திருப்பி ஒரு 2 கொதி வரணும். 2 கொதி வந்த கடைசியில் நம்ம வந்து தேங்காயும் ஜீரகமும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துடணும். ஒரு நிமிஷம் நல்லா அந்த கொதி வந்த கடைசியில் நம்ம வந்து இது கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி லாஸ்ட்டாக அது மேலே தூவி போட்டுக்கலாங்க. சூப்பரான புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா சிம்பிளாக ஒரு ரசம் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.